பழம் சாப்பிடு. இந்தா இன்னொரு பழம் சாப்பிடு. போதும், எனக்கு பசி அடங்கிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அட, நீ என்ன எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க? இல்ல அர்ஜுன், நீ மட்டும் வரலனா நான் அந்த ரவுடிங்க கிட்ட தான் மாட்டியிருப்பேன். உன்னாலதான் நான் தப்பிச்சேன். கவலையே படாத. நம்ம 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு தான் போறோம். அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் உன் மடியில என் தலைய வச்சு அப்படியே படுத்துக்கிட்டுமா? படுத்துக்கோ. என்ன சார், எங்க போனாங்க? என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல சார். தெரியலையே சார். எப்படி சார் அவங்களை கண்டுபிடிக்க போறோம்? ஏற்கனவே பவியை காணோம், இப்ப அர்ஜுனையும் காணோம். 2 பேரையும் ரவுடிங்க வேற துரத்திட்டு போயிருக்காங்க. ச்சே, எல்லாமே ஏன் தப்புதான். என்னாலதான் பவி வீட்டை விட்டு போனா. இப்ப நான் தான் அர்ஜுனையும் தனியா கார்ல இருக்க வச்சு அவனே ஆபத்துல மாட்டி விட்டேன். இங்க பாருங்க, முதல்ல நீங்க எமோஷனல் ஆகிறத நிறுத்துங்க. அவங்க 2 பேரையுமே எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையில தானே நாம தேடிக்கிட்டு இருக்கோம். நம்புங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. வேணு, என்னடா ஆச்சு அர்ஜுனுக்கு? எங்கடா என் பையன்? கேக்குறான்ல, அர்ஜுன் எங்கடா? அர்ஜுன் பவி கூட தான் மாமா இருக்கான். அவங்க 2 பேரையும் சேர்த்துதான் ரவுடிங்க துரத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது 2 பேரையும் கண்டுபிடிச்சலாம் மாமா, நீங்க பயப்படாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே உடனே என் பையன் வேணும். இப்பவே இங்கே வரணும். இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சார், நீங்க போலீஸ் தானே? ஏதாவது பண்ணி என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இந்நேரம் என் பையன் எங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ. அர்ஜுன், எங்கடா போன? அம்மாவோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. சார், அக்கா, எப்படியாவது என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. பவி, 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 பவி. அப்பா அம்மா வந்துட்டாங்க. வேணு மாமாலாம் எல்லாரும் வந்துட்டாங்க. வெளியே தான் இருக்காங்க.